சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. இந்த படத்துடைய கதை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த செட்டோட லொக்கேஷன்ஸ் அதில் நீங்கள் பயன்படுத்தப்படுற அந்த ஃபைட்டர்ஸுடைய கலரிங், இந்த மொத்தமாக டோட்டலாக அந்த டீசரில் காண்பிக்கப்படுற அந்த டோன் இருக்குல்ல, இந்த டோன் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு லாஸ்ட்டில் ரோலக்ஸ் கதாபாத்திரம் வருகிற அந்த காட்சி அமைப்பின் ஒரு சாயல் இருக்கும். இந்த ரோலக்ஸோட கேரக்டரோட நீட்சியாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ரஜினி தான் ரோலக்ஸ் அப்படின்றீங்க? ஆமாம். இந்த கூலிங்கிற டைட்டில் தீ படத்தில் வந்து அவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் கூலி அப்படின்னு சொல்லுவார். ரஜினி வந்து சொல்கிறது வந்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுதான் வந்து இந்த அந்த பேஜ் உட்பட அந்த பேஜே அந்த நாஸ்டால்ஜியாவை திரும்ப அதுதான் கொண்டு வர்றாரு. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹார்பரில் வந்து அவர் வந்து இப்போ ஒரு கூலியாக வேலை பார்த்துட்டு அந்த குரூப்போட வேண்டாத விஷயங்கள், கடத்தல்கள் நடக்கும் பொழுது அது வந்து எப்படி இவர் அந்த கேங்கோட மோதுறாரு. ரஜினி ரசிகர்களை லோகேஷ் கனகராஜ் திருப்திப்படுத்திட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வணக்கம் தேனிக்கண்ணன். வணக்கம். தலைவர் 171 டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த படத்துக்கு பேர் வந்து கூலின்னு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் கழுகு, காகம் அப்படின்லாம் பேரிட்டு இருந்துச்சு. திடீர்னு கூலின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பேரே வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு வந்து எந்த பேர் வச்சாலும் ரசிகர்கள் வந்து அதை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இது நம்ம வந்து இந்த பேர் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற கவலையை விட ஒரு வழியாக பேர் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பெரிய தீபாவளி. அதாவது ரஜினி ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய படத்துடைய அறிவிப்பு வருகிற நாள் மட்டும்தான் தீபாவளி. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தீபாவளியில் 2 தீபாவளி அவர் படம் நடிக்கிற நாட்களில் வர்ற அந்த அறிவிப்புகள் தான் முக்கியமான தீபாவளியாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து இது பெரிய கொண்டாட்டமாக மாறப்போகுது. இந்த கூலி அப்படிங்கிற தலைப்பு வந்து அவர் இப்போவும் வந்து ஒரு பழச மறக்காத ஒரு இன்னும் வந்து அந்த நாஸ்டாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய நினைவுகளோட பகிர்ந்துக்கிற அந்த ஒரு மனநிலையில தான் ரஜினி சார் அவருடைய இந்த கேரக்டருக்கு உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு 3 குறியீடுகள் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு அந்த பாட்டு, அந்த சிவசம்போ சம்போ அந்த பாட்டுடைய வரிகள் இருக்கு. 2வது விஷயம் வந்து டிஸ்கோ தங்க மகன் பாட்டு வருது. 3வது அந்த பழைய தீ படத்துல வந்து ரஜினி அது உள்ள போய் எல்லாரையும் அடிப்பாரு. அந்த சீனையும் 3யுமே மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கு. படத்துடைய கதை என்னன்னு ஏதாவது யூகிக்க முடியும்? அதுதான் இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய கதை நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த செட்டோட லொக்கேஷன்ஸ் அதில் நீங்கள் பயன்படுத்தப்படுற அந்த ஃபைட்டர்ஸுடைய கலரிங், இந்த மொத்தமாக டோட்டலாக அந்த டீசரில் காண்பிக்கப்படுற அந்த டோன் இருக்குல்ல, இந்த டோன் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு லாஸ்ட்டில் ரோலக்ஸ் கதாபாத்திரம் வருகிற அந்த காட்சி அமைப்பின் ஒரு சாயல் இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரோலக்ஸ் கேரக்டர் கமல் அவர்களுக்கு, கமல்ஹாசனுக்கும் ரஜினி சாருக்கும் இருக்க நட்பில் அந்த விக்ரம் படம் தொடங்கக்கூடிய அந்த நாள், அந்த பீரியடில் என்ன நடந்தது அப்படின்னா, ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து இவர் ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணி தரணும் அப்படிங்கிறத வந்து கமல் அவர்கள் கேட்டுக்கிட்டார். கமல் கேட்டுக்கிட்டாலும் அந்த படத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையாமலே இருந்தது. அதுக்கு வந்து லோகேஷை கையில் வச்சுக்கிட்டு கமல் அவர்களே ஒரு பிளான் பண்ணுறாரு. எப்படின்னா, இந்த விக்ரம் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இந்த ரோலக்ஸ் கேரக்டரில் ரஜினியை வர வச்சா எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் ரஜினி வர வச்சு அப்படியே அதை வந்து அடுத்த இன்னொரு பார்ட்டில் வந்து அதை கண்டினியூ பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக விக்ரமில் கமல் வந்துட்டு கடைசி சீன். இப்போ நீங்கள் வந்து அந்த ரஜினி ஒருவேளை அந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா விக்ரம் படத்துக்கோட கிளைமேக்ஸ் காட்சி தான் அந்த படத்தோட ஓப்பனிங் காட்சியை விட மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது அந்த தயாரிப்பு தரப்புக்கும் ரஜினி சாருக்கும். அதனால அந்த படத்தை வந்து ரஜினி சார் இதோடைய சாயலோடு தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணிட்டார். அதனால அந்த படத்தை அப்படியே அந்த ஆசை ட்ராப் ஆகி போச்சு. ஸோ அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு செய்ய வேண்டிய அந்த படமே அது நின்று போச்சுன்னு வைக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் அவர் பண்ணலாம்னு. அதுதான் இந்த ரோலக்ஸோட கேரக்டரோட நீட்சியாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ரஜினி தான் ரோலக்ஸ் அப்படின்றீங்க? ஆமாம், நான் அப்படி தான் நான் இந்த கதாபாத்திரத்தை, கூலியோட கதாபாத்திரத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரோலக்ஸ் வாட்சஸா வச்சு இது பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த
டீசரை பார்த்தா நல்லா தெரியுது எனக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்மக்லிங் உடைய பேஸாக தான் வந்து நான் பார்க்குறேன். அதை வந்து போதை மருந்து கடத்தல் கும்பலை விக்ரமில் பிடிச்சது மாதிரி இந்த 2 படத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறத லோகேஷ் வந்து அறிவிச்சிட்டாரு. அதுக்கு இதுக்கும் எல்சியூக்கு உள்ள வந்து இது வராது அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனாலும் நீங்கள் அந்த படத்தில் வந்து ஸ்மக்லிங் வந்து இது வந்து கோல்டு கடத்துகிற ஒரு குரூப் இருக்கும். அதில் வந்து போதை மருந்து கடத்துகிற இருந்த மாதிரி இது வந்து தங்க கடத்தக்கூடிய ஒரு குரூப்புக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது எப்படி நீளுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கூலிங்கிற டைட்டில் தீ படத்தில் வந்து அவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் கூலி அப்படின்னு சொல்லுவார். ரஜினி வந்து சொல்கிறது வந்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுதான் வந்து அந்த பேஜ் உட்பட அந்த பேஜே அந்த நாஸ்டால்ஜியாவை திரும்ப அதுதான் கொண்டு வர்றாரு. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹார்பரில் வந்து அவர் வந்து இப்போ ஒரு கூலியாக வேலை பார்த்துட்டு அந்த குரூப்போட வேண்டாத விஷயங்கள் கடத்தல்கள் நடக்கும் பொழுது அது வந்து எப்படி இவர் அந்த கேங்கோட மோதுறாரு. அதுலயும் கூலி படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போய் அடிக்க கொண்டு போவாங்க, எல்லாரையும் அடிச்சுட்டு வெளியே வருவாரு. ஆமா, அதே மாதிரிதான் இந்த சீனும் அப்படி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியாக இந்த படத்துல வந்து அதாவது பழைய ரசிகர்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த படம் கதையும் இந்த படத்துடைய கதையும் பேரும் மாறி இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்க முடியுது. நம்ம இந்த டீசர்ல மற்ற நடிகர்கள் பற்றிலாம் எதுவுமே தெரியல. எனக்கு ரஜினி மட்டும்தான் இருக்கார், மற்ற எந்த நடிகர்களையுமே காட்டல, எதுவுமே பண்ணல. மற்றவங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்க. இப்போ இந்த நம்ம வந்து இதில் வந்து இவர் நம்ம மியூசிக் டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் டைரக்டருக்குமான ஓப்பனிங் தான் இந்த இதில் முதல்ல சொல்ல முடியும். ரஜினி படத்தை பொறுத்தளவுக்கு ரஜினி தான் அந்த படம். இப்போ இந்த டீசரில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவி என்பார், அப்பாவுக்கும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரிஜினல் பாடலில் என்ன வந்திருக்கும், அப்பாவி என்பார்கள் தப்பாக எண்ணாதே அப்படிங்கிற வந்திருக்கும். ஆனால் இதில் இவர் என்ன சொல்கிறாரு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக எண்ணாதேன்னு சொல்லுவார். அப்போ இவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை வந்து ப்ளே பண்ணுறாருங்கிற விஷயத்தை நமக்கு வந்து கன்வே பண்ணுது. நீங்கள் அப்பாவி பையன் அப்படின்னு சொல்கிறது அந்த அதில் வந்து ஒரு அந்த நினைத்தலை இணைக்கும்ல வர்ற அந்த காட்சி வந்து ரஜினி கேரக்டருக்கு வந்து எந்த பெண்ணும் வரமாட்டாங்க, அவரை விரும்ப மாட்டாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால அவன் அப்பாவியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடப்பாவி அப்படின்னு சொல்கிற யாரை சொல்லுவோம், பயங்கர ஒரு டேலண்டாக இருக்கிறவன், ஒரு கடத்தல்காரன், இவ்வளோ பார்த்து சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த வரியில் வந்து அவன் மாற்றி பாடியிருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த கடத்தலில் வந்து மொத்த கடத்தலையும் வேற எவனோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த மொத்த கோல்டு ஸ்மக்லிங்கையும் ரஜினி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற விஷயமே அவனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரியோட லைன் இதை பார்த்தீங்க, வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது பாருங்கள். இப்போ நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்மக்லிங் கோல்டு ஸ்மக்லிங்குடைய விஷயத்தை வந்து இவன் தான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தெரியாமல் போச்சு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக எண்ணாதே, எப்பாடுபட்டாலும் இன்பத்தை எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படிங்கிறது தான் அவருடைய கேரக்டருடைய விளக்கமாக நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எல்லாருமே ரஜினிகாந்த் அடிக்கிற மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. அந்த இது ரசிகர்கள் நம்புவாங்களா? அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் போயிடுச்சு இல்லையா? இல்லை அப்படி நீங்கள் அப்படி நினைக்க முடியாது. ரஜினியை வந்து நீங்கள் வந்து இதில் எத்தனை ரஜினி இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் வந்து அநேகமாக எனக்கு இதில் 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம் வந்து இதில் வந்து இவர் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு தான் இவன் இப்படி போய் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லக்கூடியதான் அந்த பாட்டு லைனை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இவர் ரஜினியை வந்து நீங்கள் எப்படி அடித்தாலும் ரஜினியை வந்து அடிக்கணும் அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து ரசிகர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா புது கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து காண்பிக்க போகிறார் லோகேஷ். அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ரஜினி அடுத்த படம் வந்து வேட்டையன் தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் 171 வரப்போகுது. ஆனால் இந்த டீசர்னால வேட்டையன் படத்துக்கு பாதிப்பு வருமா? இதை விட அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி இதுக்கு பாதிப்பு வருமா? எப்போவுமே இன்னைக்கு ரஜினி சார் பொறுத்தளவுக்கு ஒரு படத்துடைய வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தை பற்றி அவர் எப்போவுமே பேசுனதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தோட ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு படத்தோட அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் வேட்டையன் ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படி இல்லை. வேட்டையன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நீட்ஃபுல் ஃபிலிம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு ரெவல்யூஷன் ஒருத்தனுக்காக போராடி கொடுக்குற ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ
நீங்கள் எங்கேயே கேட்ட குரலில் வந்து யாருமே நடிக்க முடியாது. நான் எவனுமே சொல்கிறது வந்து அந்த கதையை கேட்டாலே ஓடி போயிடுவாங்க. ஆனால் ரஜினி வந்து அதில் துணிஞ்சு நடித்தார். பஞ்சராசலம் சொன்ன அந்த அந்த ஸ்டோரி லைன் மேலே நம்பிக்கை வச்சு ரஜினி நடித்தார். வேறு எந்த ஹீரோவும் பண்ணியிருக்க மாட்டான். பெரிய அளப்பறையான ஒரு காட்சியில் நடிச்சுக்கிட்டு பெரிய வசூல் மன்னனாக வந்துட்டு இருக்க ஒரு ஆள் வந்து தன்னோட மனைவி வேற ஒருத்தன் கூட போயிட்டு திரும்ப வந்து வாழும்போது ஏற்றுக்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறது யாருமே முடியாது. அது மாதிரி இப்போ வந்து ரஜினிக்கு வந்து இந்த இந்த படத்தில் வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருப்பார். இந்த டீசரை பார்க்கும்போது இது வந்து ரஜினிகாந்த் படமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை லோகேஷ் கனகராஜ் படமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த ட்ரெண்ட் காட்டுது? நீங்கள் எந்த கதாநாயகனுக்கு வந்து படம் எடுத்தாலும் ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் படம்ங்கிறத சொல்லிடலாம். ஆனால் ரஜினி அவர்களுக்கு படம் எடுத்தால் மட்டும் அது ரஜினி படமாக யார் படம் எடுத்தாலும் அது ரஜினி படமாக தான் இருக்கும். அதை அப்படி அவர் மாற்றுவார். அதுதான் ரஜினி அவர்களுடைய மிகப்பெரிய திறமை. இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான் ஹீரோ. சிவகுமார் தான் காதலிப்பார். சிவகுமார் தான் வந்து ஒரு மாதிரி படம் ஃபுல்லாக வருவார். ஒரு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோலோட அப்பியரன்ஸோட ரஜினி வந்து மொத்த படத்தையும் அவர் சுமந்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி இப்போ 16 வயதுல பாருங்கள், கதாநாயகன் கமலஹாசன் தான் கதாநாயகன். ஒரு சில காட்சி தான் ரஜினி வருவார். ஆனால் மொத்த படத்தையும் அந்த காட்சியை வந்து அவர் தான் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார். அதனால ரஜினி நடிக்கிற படத்தில் ரஜினியை யார் இயக்குனாலும் அது ரஜினி படமாக தான் இருக்கும். எந்த டைரக்டர் படமும் மாறாது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த பாட்டில் வர்ற டிஸ்கோங்கிற விஷயமும் வந்து பெரிய நமக்கு வேற ஒரு விஷயத்த வந்து சொல்ல வைக்குது. அந்த பீரியடில் டிஸ்கோ அப்படிங்கிற வார்த்தையே வந்து அந்த 80s அந்த டைமில் வருது, அந்த காலகட்டத்தில் வருது. அப்போது இவர் வந்து அது என்ன ரோல் அந்த இடத்துல அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கா. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு குறியீடாக பண்ணியிருப்போம். அந்த டிஸ்கோ பாடலை வந்து தங்கமகன் படத்தில் அந்த பூமாலைங்கிற பாட்டு பூர்ணிமா ஜெயராம். ஆமாம், பூர்ணிமா ஜெயராம். முத்துலிங்கம் தான் அந்த பாடல் எழுதியிருப்பார். கவிஞர் முத்துலிங்கம் அவங்க எழுதியிருப்பார். அவர் அதை மாடர்னைட்டாக பண்ணியிருப்பார். எப்படி அதாவது ஒரு இலக்கிய புலமையோடு உள்ள ஒரு ஆளை வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு மாடர்ன் கலாச்சாரத்தில் வந்து கொண்டு வந்து எழுத வச்சிருப்பாரு. அதுவும் வந்து இங்கே ரஜினியுடைய பேக்ட்ராப்பில் வருது அப்படின்னா இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த முதல் டீசர்லே ரஜினி ரசிகர்களை லோகேஷ் கனகராஜ் திருப்திப்படுத்திட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி.